நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சில காலங்களுக்குப் பிறகு மாமனே, எக்காரணத்திற்காக இந்த உற்சவம் நடக்கிறது? நாகராஜன் தக்ஷகன் அங்கு தோல்வியுற்றான், பசுக்கள் இந்திரபிரஸ்தம் அடைந்தன, நகர பூஜையும் நடந்தேறியது. விரைவில் அங்கு ராஜசூய யாகமும் நடத்தப்படும் மாமா. இந்நிகழ்வுகள் தமக்கு ஆனந்தம் அளிக்கிறதா? மாமா அவர்களே, தம்முடைய ராஜதந்திரம் திட்டமிட்டபடி இம்முறையும் வெற்றியை பெற்றது. நாகராஜன் தட்சகன் தோல்வியை தழுவினான். ஆனால் வெற்றிக்கணியை நாம் தட்டி பறித்து விட்டோம். ஐவரில் ஒருவன் அர்ஜுனன் தன்னுடைய தவ வாழ்வு முடிந்து திரும்பும் வரையில் நம் விரோதிகள் ஐவரால் ராஜசூய யாகத்தை நடத்த இயலாது. எந்த யாகத்தை நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று எண்ணினோமோ அப்பணியானது தானாகவே நடந்து விட்டது. ஆனால் மாமா, நாம் அவர்களை எவ்வாறு தடுப்பது? கூறுகிறேன். அரசகுலம் அனைத்திலும் 2 மகா சக்திகள் உள்ளன. துவாரகையின் யாதவர்கள், அதோடு மகதத்தின் ஜராசந்தன். இருவருக்கும் இடையே விரோதம் உண்டு. பாண்டவர்களின் சக்தி யாதவர்கள், ஏனெனில் கிருஷ்ணன் அவர்களோடு இருக்கிறான். ஒருவேளை யாதவர்களின் சகாயமானது நமக்கு கிடைத்தால் பிறகு பாண்டவர்களால் என்றும் ராஜசூய யாகத்தை நடத்த இயலாது. இன்னொரு புறம் ஜராசந்தன், அவன் ஒரு அதர்மியாவான். பாண்டவர்கள் எப்போதும் ஜராசந்தன் உதவியை நாடமாட்டார்கள். துரியோதனா, நான் ஒன்று கூற வேண்டும். ஒரு செய்தி நமக்கு கிடைத்துள்ளது. அர்ஜுனன் மணிப்புரத்தின் ராஜகுமாரி சித்ராங்கியை விவாகம் செய்தான். அதோடு நாகராஜன் குரவியனின் புதல்வி உலுப்பியையும் விவாகம் செய்தானா? எனில் அர்ஜுனன் ஒரு புறம் விவாகம் செய்த சக்தியை பெருக்குவதாக தோன்றுகிறது. அன்பு மருமகனே, உனக்கு அக்கவலை தேவையில்லை. மணிப்பூரத்தின் அரசனாலோ அல்லது நாகராஜன் குரவியனின் சகாயத்தை கொண்டோ இந்திரபிரஸ்தம் தனித்துவ அந்தஸ்தை பெற்றுவிடாது. மகத்துவம் வாய்ந்தது யாதவர்களின் சேனை. யாதவர்கள் நம்மை சேரமாட்டார்கள் மாமா. சேருவார்கள். யாதவர்களின் தலைவன் யார்? கிருஷ்ணன். ஆனால் கிருஷ்ணன் தன் தமையனான பலராமன் வார்த்தையை இதுவரை என்றும் மீறியது கிடையாது. நேரம் நெருங்கிவிட்டது. பலராமன் நாமம் கொண்டவனோடு சம்பந்தத்தை உருவாக்குவதற்கு நாம் விரைவாக துவாரகையின் திசை நோக்கி புறப்பட வேண்டும். நீ பலராமனின் சீடனாக வேண்டும். அவனிடம் கதா யுத்தத்திற்கான பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். அதோடு அவனது அன்பையும் பெற வேண்டும். அதன் பிறகு பலராமனுடைய அன்பு தங்கை சுபத்ரையை நீ விவாகம் செய்ய வேண்டும் மருமகன். அது நடக்கும் பொழுது அர்ஜுனன் தவ வாழ்வு வாழ்வதற்கு அடர்ந்த கொடும் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்து கொண்டிருப்பான்.
மந்திரம் உச்சரித்து பயனில்லை. மனதை ஒருநிலைப்படுத்து திரௌபதி. அப்போது வில்லில் அம்பு உருவாகும். எவ்வாறு மனதை ஒருநிலைப்படுத்துவேன்? எனது ஐயன் தனித்து சென்றிருக்கிறார். வீரரும் சேவகர்களும் அவரோடு இல்லை. வேதனை அனைத்தையும் தனித்து அனுபவிப்பார். மேற்கொண்டுள்ள தவ வாழ்வில் அவர் வேதனைகளை பூர்த்தி செய்ய யார் உள்ளார்கள்? அந்த எண்ணம் என் மனதை வாட்டுகிறது கோவிந்தா. அடுத்தவருக்காக கவலை கொள்வதே அன்பின் முதல் அடையாளம். நீ அர்ஜுனனுக்காக கவலை கொள்வதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அர்ஜுனரை பற்றி எண்ணி என் மனமானது வேதனை கொள்ளும் போதெல்லாம் மற்ற கணவர்களுக்கு துரோகம் செய்வது போல் ஒரு குற்ற உணர்வு என்னுள் உருவாகி என்னை கொல்கிறது கோவிந்தா. நான் இப்போது தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மாதவா. இக்கட்டான நிலைதான். காண்டீபத்தை எடுக்க உன் அறையில் நுழைந்திருக்க வேண்டியவன் சகாதேவன். அவ்வாறு இருக்க அர்ஜுனன் துறவரம் கொண்டு... தாம் என்ன கூறுகிறீர்கள் கோவிந்தரே? அப்படி என்றால் என்னவர் சகாதேவன் துறவரம் பூண்டிருக்க வேண்டுமா? அந்த வேதனையை என்னால் தாங்க இயலுமா? சரி, பீமனோ நகுலனோ... நிறுத்துங்கள். என்னவர்களான ஐவரில் எவருக்கு இன்னல் ஏற்பட்டாலும் என்னால் அதை தாங்க இயலாது கோவிந்தரே. வித்தியாசம் என்பதை எவரிடத்திலும் காணாத நிலை. இந்த கூற்றினை இரு வகைகளாக கூறலாம். ஒன்று இடைவெளி, இன்னொன்று என்ன? ஹிருதயம். ஹிருதயம். அதாவது இருவருக்கிடையில் உள்ள இடைவெளியினை வார்த்தைகளால் வெளிப்படுத்த இயலாதது, மன எண்ணங்களாலும் வெளிப்படுத்த இயலாது. நீ மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் சகி. நீ எவருக்கும் இதுவரை அநியாயம் இழைக்கவில்லை. ஹிருதயத்தில் பாண்டவர் ஐவரிடத்திலும் நீ சமமான அன்பை வெளிப்படுத்துகிறாய். மேற்கொண்ட தவ வாழ்வின் பலனை அர்ஜுனன் மட்டுமே பெறமாட்டான், குருவம்சம் முழுவதும் பெறப்போகிறது. தைரியத்தை மனதில் கொள். உன்னுடைய மனதை உடைக்கும் செய்தியை கேள்விப்படும் போதும் நீ இடிந்து போகக்கூடாது. ஒன்றை நினைவில் கொள் சகி, மானிடர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது. காலத்தின் பாதையிலேயே மானிடர்கள் பயணிக்க வேண்டும். அதையே நியதி என்பார்கள். அர்ஜுனருக்கு ஏதேனும் சங்கடம் நேர்ந்ததா? அதை நான் எவ்வாறு அறிவேன்? தாம் எதிர்காலம் அறிந்தவர் கோவிந்தரே. எதிர்காலம் பற்றி நான் அறியேன். ஆனால் மானிடரை அறிந்தவன், மானிட சுபாவம் பற்றி அறிந்தவன். கர்மவினை பலனே ஒருவர் வாழ்வை நிர்ணயிக்கிறது. அதைக் கொண்டு ஒருவருடைய எதிர்காலத்தை என்னால் காண முடிகிறது. அர்ஜுனனுக்கு சங்கடம் ஏற்பட்டதா என்பதை நான் அறியேன். ஆனால் ஒன்றே என்னால் கூற இயலும். அவன் சங்கடங்களை கூட நல் சந்தர்ப்பமாக்குபவன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ஜுனனுக்கு சங்கடம் ஏற்பட்டதா என்பதை நான் அறியேன். ஆனால் ஒன்றே என்னால் கூற இயலும். அவன் சங்கடங்களை கூட நல் சந்தர்ப்பமாக்குபவன். ஆகையால் அர்ஜுனனை பற்றி நீ கவலை கொள்ளத் தேவையில்லை. மனதில் தைரியத்தை உருவாக்கு. எவ்வாறு தைரியம் கொள்வேன் கோவிந்தரே? உன் மனதிற்கு நம்பிக்கையை ஊட்டு. உன்னை விட்டு பிரிந்து சென்றவரை பிரிந்து சென்றவராக உணராமல்
அவர் உனக்கு மிக அருகில் இருப்பதாக முதலில் உணரு. மனக்கண்ணாடியில் அவரை உன் முன் நிறுத்து. மனதை ஒருநிலைப்படுத்தினால் அர்ஜுனன் உன் முன் தோன்றுவான். தொட்டது வேள்வித்தீ, வேள்வியில் முடித்தாள் பெண்ணொருத்தி. பெண் குலம் போற்றும் பத்தினி தீ, அவளது நாமம் திரௌபதி. வானை தொட்டது வேள்வித்தீ, வேள்வியில் முடித்தாள் பெண்ணொருத்தி. பெண் குலம் போற்றும் பத்தினி தீ, அவளது நாமம் திரௌபதி. மாதவா, இந்த சோமநாதர் ஆலயத்தில் என் துறவற வாழ்வு பூர்த்தியடையும் என்று கூறினீர்கள். வந்து சேர்ந்து விட்டேன். पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात् ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात् குமாரர் துரியோதனரே, இதுவே அவ்விடம். இங்குதான் ஈஸ்வரன் சந்திரதேவனுக்கு முக்தி அளித்தார். அன்றிலிருந்து சந்திர வம்சம் சோமநாதரை இஷ்ட தெய்வமாக வணங்குகிறது. ஆண்டாண்டு காலமாக துவாரகையில் ஈசனுக்கு உற்சவம் மேற்கொள்ளப்படுகிறது. வாருங்கள் மாமா அவர்களே. பிரதான பூஜையினை தம் கரங்களால் துவக்க வேண்டும். என்னை அதிகமாக புகழ்கிறாய் வாசுதேவா. இந்த பரந்த ஆகாயத்தில் கருடன் எங்கு வட்டமிடுகிறதோ அங்கு பருந்தானது பறக்கக்கூடாது. என்னுடைய புகழானது இவ்வுலகில் என்னை இன்றவரையே சேரும். மகாராஜா சுபாலர், அவரை கொண்டே இந்த சகுனி புகழ் பெற்றிருக்கிறான்.
பூஜையை துவக்கி வைக்க நான் தகுதியற்றவன் வாசுதேவா. துரியோதனனுக்கும் சுபத்திரைக்கும் விவாகம் நடந்தால் அத்தகுதி தமக்கு கிடைக்குமே. குரு மற்றும் யது வம்சத்தவருக்கிடையே உறவை ஏற்படுத்தும் எண்ணமானது தம்முள் தோன்றியதல்லவா? அந்த வகையில் பருந்தானது கருடன் இருக்கும் பகுதியில் வட்டமடிக்கின்றதே. மாமா அவர்களே, தபஸ்விகளை வணங்க மாட்டீர்களா? ஒன்றை அறிவீர்களா? இவ்விதம் சிவ பக்தர்களை வணங்குவதன் வாயிலாக சிவனுடைய அன்பிற்கு பாத்திரமாகலாம். ஆகட்டும் ஆகட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாசுதேவ கிருஷ்ணன். இவன் விபரீதங்களை விதைக்க வல்லவன். தீட்டப்படும் அனைத்து திட்டங்களையும் இவன் நிர்மூலமாக்க வல்லவன். சுபத்திரைக்கும் உனக்கும் விவாகம் செய்வது பற்றி பலராமன் எடுத்துரைத்த நேரத்தில் இவன் ஆனந்தத்தை வெளிப்படுத்தினான். இருப்பினும் இவன் மீது எனக்கு சந்தேகம் உள்ளது மருமகனே. அதற்கு எதிராக இவன் ஒரு சதிச்செயலை தீட்டி வைத்திருப்பான். இல்லை என்றால் இந்த நேரத்தில் சோமநாதர் ஆலயத்திற்கு அர்ஜுனன் எதற்கு வர வேண்டும்? தற்பொழுது இவன் ஆடும் விளையாட்டு யாதென்று என் அறிவிற்கு விளங்கவில்லை மருமகனே. சிறு பிராயத்தில் அனைவரும் விளையாடும் விளையாட்டு இது.
உன்னுடைய நலன் பற்றி தான் நான் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் மருமகனே. முடிந்தால் உதவி செய்வதற்கு முயற்சி செய். அர்ஜுனன் வருகை தந்ததற்காக தாம் எதற்காக கவலை கொள்ள வேண்டும் மாமா? என்னுடைய விவாகத்தை எவ்வாறு அவனால் தடுக்க இயலும்? சுபத்ரையை அர்ஜுனன் கவர்ந்து சென்றார். அதன் பிறகு வாசுதேவனோடும் பலராமனோடும் அர்ஜுனன் யுத்தம் புரிய வேண்டி வரும். மேலும் அர்ஜுனன் பலராமன் வாசுதேவனை எதிர்த்து நின்று என்றும் அஸ்திரம் ஏந்த மாட்டான் மாமா. அவசரப்படாதே. நீ வாசுதேவ கிருஷ்ணனை பற்றி அறிய மாட்டாய் மருமகனே. அவனுடைய அனைத்து காரியங்களுக்கும் ஒரு அர்த்தம் நிச்சயம் இருக்கும். அர்த்தமற்ற எந்த காரியத்தையும் அவன் இழைத்தான் என்று இதுவரை இருந்ததில்லை. புத்தியில் கத்தியை தீட்டி வைத்திருப்பவன்.